டிசம்பர் மாதம் பாரிஸ் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரிந்த விடயம். இதை பல முறை நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். அந்த வகையில் பாரிஸை சுற்றி பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. என்னுடைய தோழியை கூட்டிக் கொண்டு நோத்ருதாம் து பாரி என்ற தேவாலயத்திற்கு போகலாம் என்று ஆசைப்பட்டு போனேன். பாரிஸில் இருக்கிறவர்களுக்கு இந்த தேவாலயத்தை பற்றி மிகவும் தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். கிட்டடியில தான் அந்த தேவாலயம் எரிந்து மறுபடியும் அதை மீளெழுப்பி இருக்கிறார்கள். தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் தான் உள்ளே செல்ல அனுமதி இருக்கிறது. 6 மணி என்று சொன்னால் 6 மணிக்கு பிறகு செல்லவே முடியாது. 5:30 உள்ளே செல்ல முடியாதவரை செய்து விடுகிறார்கள். கியூவில் நின்றுதான் செல்ல வேண்டும். ஆகவே கிட்டத்தட்ட 1 to 2 மணி நேரமாவது வரிசையில் நின்று செல்ல வேண்டிய கட்டாயம் இருப்பதால் வெள்ளனவே போனால் 2 மணி நேரங்களுக்கு கழித்து உள்ளுக்கு சென்று அந்த அழகான தேவாலயத்தை சுற்றி பார்க்கலாம். பாரிஸ்ல ஈஃபில் டவர் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த தேவாலயமும் முக்கியமா இருக்குது. பாரிஸின் சின்னமாக விளங்கும் ஈஃபில் டவருக்கு நிகராக இந்த நோத்ருதாம் து பாரி என்ற தேவாலயமும் அழகு நிறைந்த பாரிஸுக்கு ஒரு அடையாள சின்னமாக காணப்படுகிறது. வாருங்கள் இந்த தேவாலயத்தின் வரலாற்றை சுருக்கமாக கூறுகிறேன். இதன் பெயர் பிரெஞ்சு மொழியில் கேத்தேட்ரல் நோத்ருதாம் து பாரி. கேத்தேட்ரல் என்றால் தேவாலயம், நோத்ருதாம் து பாரி என்றால் பாரியில் இருக்கும் அந்த நோத்ருதாம் என்ற பெயர் பெற்ற இந்த தேவாலயம்.